12 ஆண்டு காலமாக நம்மை வழிநடத்த இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். கடந்த திங்கட்கிழமை அவர் இவ்வுலகை விட்டு இறைவனடி சேர்ந்திருக்கிறார். இந்த துயரத்தில் உங்களோடு நானும் இணைந்திருக்கிறேன். அந்த திருத்தந்தையின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். அதே நேரத்தில் இத்தகைய நல்ல ஒரு மாமனிதரை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு இதயமாற நன்றி கூறுவோம். எத்தனை புரட்சிகரமான மாற்றங்களை நம்முடைய வளர்ச்சிக்காக அவர் வழிவகுத்தார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள, அமைதி நிலவ, மன்னிக்க, இயற்கையை பாதுகாக்க, புலம்பெயர்ந்தவர்கள் மீது அக்கறை காட்ட, எல்லா அநியாயங்களும் மறைய வழிகாட்டிய அந்த திருத்தந்தையின் வழியில் நாமும் தொடர்ந்து நடந்து செல்வோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அதே நேரத்தில் அவர் வழியில் நடக்க அழைப்பும் விடுக்கின்றேன். இந்த நேரத்தில் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. அவர் மீது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மிகவும் பற்று கொண்டிருந்தார். அவருடைய மாபெரும் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட அவர் விழைந்தார். அந்த தாயின் பரிந்து பேசுதல், பாதுகாப்பு உங்களோடு இருப்பதாக. ஈஸ்டர் முடிந்து திங்கட்கிழமை காலையிலே நமது அன்புக்குரிய திருத்தந்தை அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். அவர் கடந்த 12 ஆண்டுகளாக நமது திரு அவையை விழிப்போடு மறுமலர்ச்சி உண்டாகின்ற விதத்திலே நடத்தி வந்தார்கள். எளிமை என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்தார்கள். இறையிறக்கத்தின் முகங்களாக, தூதுவர்களாக நாம் அனைவரும் இந்த உலகிலே வளம் வர வேண்டும் என்று கற்பித்தார்கள். மேலும் திரு அவை என்பது எல்லா மக்களாலும் உண்டாக்கப்பட்ட, இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை உணர்த்தினார்கள். எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் அனைவரும் எதிர்நோக்கோடு இணைந்து பயணிக்கின்றவர்களாக, திரு அவையை ஒரு மறுமலர்ச்சிக்கு கொண்டு வருகின்றவர்களாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் பல கனவுகள் கண்டு அதற்கு வேண்டிய முனைப்புகளை ஏறெடுத்தவர்கள். அத்தகைய ஒரு அருமையான திருத்தந்தை அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அவர் விட்டு சென்ற அந்த பணியை நாம் அனைவரும் தொடர அழைக்கப்படுகின்றோம். அவரது ஆன்மா இறைவனிடத்திலே பாற்றியை அடைய வேண்டும் என்று அவருக்காக நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவருக்கும் இது போன்ற ஒரு நல்லதொரு திருத்தந்தையை கொடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பிற்கினியவர்களே, கத்தோலிக்க திரு அவையின் தந்தையாகிய விளங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். கத்தோலிக்க திரு அவையானது துன்பம் அனுசரித்து கொண்டிருக்கின்றது, தாளா துயரத்தில் இருக்கின்றது. கடந்த 12 ஆண்டுகளாக திரு அவையை பல நிலைகளில் அவர்கள் வழிநடத்தி வந்தார்கள். ஒரு ஆன்மீக தலைவராக, இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தினார்கள். ஆன்மீகம் என்பது அன்றாட வாழ்க்கையில் வாழப்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் மக்களை வாழ வைக்க அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், பாவிகளை தேடி அவர் சென்றார். இந்த சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை தேடி சென்றார். எல்லோரையும் அரவணைத்து எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் தன்னுடைய செயல்பாடுகளின் வழியாக. ஏன் சில வேளைகளில் இவருடைய செயல்பாடானது பலவிதமான விமர்சனங்களுக்கும் உள்ளானது. அவரை பார்த்தபோது அவர் சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்ன இயேசுனுடைய வார்த்தையை நான் வாழ்வாக்குகிறேன் என்று சொன்னார். தவறு செய்ததை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாவிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த பாவங்களை அவர் கண்டித்தார். இந்த நிலையில் பாவிகளை ஏற்றுக்கொண்டு பாவங்களை வெறுப்பவராக அவர் இருந்தார். திரு அவையிலே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தார்.
வெளிப்படைத்தன்மை வேண்டும், எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும், திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த திருவனுடைய பிள்ளைகள் என்பதை வாழ வேண்டும் என்று அழகாக கோடிட்டு காட்டினார். மத நல்லிணக்கத்தின் மீது அவர் ஆர்வம் காட்டினார். பல கிறிஸ்துவர் அல்லாத பல மத தலைவர்களை தேடி சென்றார். எல்லோரையும் ஒருங்கிணைத்து அந்த ஒரு மனித மாண்பை அவர் ஏற்படுத்தினார். அடுத்து நாம் பார்ப்போமே என்றால், மத்திய நாடுகளுக்கு சென்றபோது அங்கிருந்து பல அகதிகளை, அந்த புலம்பெயர்ந்தவர்களை அழைத்து வந்து ரோமை நகரிலே குடியிருக்க வைத்து அவர்களை குடியிருக்க வைத்தார். அவர்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள் கிடையாது. மதத்தை தாண்டி மனித இனத்தை பார்த்தவர். எனவே என் அன்பு மக்களே, இந்த நாட்களில் அவருக்காக மன்றாடுவோம். அவர் விட்டு சென்ற அந்த மதிப்பீடுகளை வாழ நாம் முயற்சி எடுப்போம். இறைவனுடைய அருளும் அன்னை மரியாளுடைய உடனிருப்பும் நமக்கு இருக்கின்ற போது கண்டிப்பாக நமது திருத்தந்தை, நம்மை விட்டு பிரிந்து சென்ற நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஜெப உதவியால் நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல மக்களாக இந்த திரு அவையையும் இந்த சமூகத்தையும் கட்டி எழுப்ப முடியும், எழுப்ப வேண்டும். எனவே அவருடைய பிரிவாழ் வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் எனது மன வருத்தத்தை சொல்வதோடு மட்டுமல்ல, இணைந்திருப்போம், ஜெபத்தில் இணைந்து அவருடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். இறைவன் அவருக்கு என்றும் நிலை வாழ்வை அளிக்கட்டும். நமது பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய மறைவு செய்தி எல்லாருக்கும், ஏன் உலகிற்குமே பேரதிர்ச்சியாய் அமைந்திருக்கிறது. அவரது வாழ்வு உலக மக்கள் அனைவரையும் கவர்ந்த ஒரு வாழ்வாக அமைந்திருந்தது. உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது என்றால் அது மிகையாகாது. உலகிலே அமைதி வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும், மக்கள் சுதந்திரத்தோடு, சமத்துவத்தோடு, கருத்துரிமையோடு, மத சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று பேசியவர், செயல்பட்டவர், மற்றவர்களை வாழ அழைத்தவர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்ற நமது வள்ளுவனின் குறளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். காசா நாட்டில் போர், உக்ரைன் ரஷ்யா போர், ஆப்பிரிக்க நாடுகளிலே, தெற்கு சூடான் போன்ற நாடுகளிலே உள்நாட்டு கலவரங்கள், இதை பற்றியெல்லாம் மிகுந்த கவலை கொண்டு மனம் உருகியவர். இந்த போர்களெல்லாம் நிற்க வேண்டும் என்று கடைசி வரை போராடியவர். திருச்சபையிலே தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். பதவி மோகம், ஆடம்பரம், விளம்பரம் எல்லாவற்றையும் தேடாத ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக நம் எல்லோருக்கும் அமைந்தவர். ஆகவே இந்த உலகம் ஒரு மாபெரும் மனிதநேயமிக்க மனிதரை இழந்திருக்கிறது. அது நம்முடைய உள்ளத்தை மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. இந்த நேரத்தில் அவருக்கு இறைவன் நிரந்தர அமைதியை கொடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு பெற வைக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய பிரார்த்தனையாக, விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அவருடைய விருப்பத்தின்படி இந்த திரு அவையானது ஏழைகளுக்கான திரு அவையாக வாழ வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் மனதார உழைக்க வேண்டும். அதற்காக இறைவனை மன்றாட வேண்டும். இப்படி செய்கிற பொழுது நாம் அவருக்கு செலுத்துகின்ற மிகச்சிறந்த அஞ்சலியாக இது அமையும். குடந்தை மறைமாவட்ட இறைமக்கள், துறவியர்கள், குருக்கள் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இங்கே பதிவு செய்கின்றோம்.
நமது திருத்தந்தையினுடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாறட்டும். உயிர்த்த இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலக திருச்சபையோடு இணைந்து சிவகங்கை தல திருச்சபையும் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிவிட்டு மண்ணகத்தில் தூங்கச் சென்றவர் விண்ணகத்திலே விழித்தெழுந்திருக்கிறார். இந்த துயர செய்தி நம் அனைவரையும் பதைபதைக்க வைக்கிறார். சிவகங்கை மறை மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எ போப் வித் டிஃபரன்ஸ் என்று அறியப்பட்டவர். அவருடைய இறப்பில் உலக திருச்சபை மட்டும் அழவில்லை, உலகமே அழுகிறது. எனவே திருத்தந்தை அவர்கள் ஒரு வித்தியாசமான திருத்தந்தையாக இருந்தார்கள். அவர்களுடைய 12 ஆண்டு பணிக்காலத்திலே திருச்சபையை இந்த உலகிற்கு அர்த்தம் உள்ளதாகவும் பொருள் உள்ளதாகவும் மாற்றினார்கள். திருச்சபைக்கு உள்ளே இருக்க வேண்டிய பல்வேறு சூழல்களை மிக அழகாக மாற்றினார் திருத்தந்தை பிரான்சிஸ். அவர் முதல் இயேசு சபை திருத்தந்தை. அவர் முதல் தென் அமெரிக்க கண்டத்திலிருந்து வந்த திருத்தந்தை. 1200 ஆண்டுகளில் ஐரோப்பியர் அல்லாத முதல் திருத்தந்தை. பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரை எடுத்த முதல் போப்பாண்டவர் என்றெல்லாம் சிறப்பான பட்டங்களுக்குரியவராக இருக்கிறார். அவர் பல்வேறு செயல்பாடுகளை திரு அவையிலே நிகழ்த்தியிருக்கிறார். கூட்டு ஒருங்கி இயக்க திருச்சபை என்ற தலைப்பில் ஆயர் மாமன்றத்தை கூட்டினார். இந்த ஆயர் மாமன்றத்தில் முதல் முறையாக திரு அவை வரலாற்றிலே ஆயர்கள் மட்டுமல்ல, பிற பிரதிநிதிகளும், துறவியர்கள், ஆண்கள், பெண்கள், பொதுநிலையினர் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். பேராயங்களிலே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். ரிஃபார்ம் இன் த கியூரியா. திருச்சபையினுடைய ஆட்சி அமைப்புகளிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பல்சமய உரையாடலை முக்கியமாக அவர் செயல்படுத்தினார். குறிப்பாக அபுதாபியிலே கிராண்ட் இமாம் அல் அசார் அவர்களோடு அவர் முக்கியமான ஒரு ஆவணத்தை கையெழுத்திட்டார். ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி என்ற ஆவணத்திலே அவர் கட்டளை கையெழுத்திட்டார். எனவே போர் இல்லாத ஒரு உலகம் வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்திய திருத்தந்தை. எனவே இத்தகைய ஒரு முன்னோக்கிய பார்வையும் அதே சமயத்தில் தன் திருச்சபையையும் தன்னுடைய மக்களையும் வெகுவாக அன்பு செய்தவரும், ஆண்டவர் இயேசுவை அருளடையாளங்களிலும் ஜெபத்திலும் போற்றியதை அப்படியே தன்னுடைய மதிப்பீடுகளிலும் போற்றியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சென்றிருக்கிறார்கள். அவர் விண்ணகத்தில் ஆண்டவர் இயேசுவின் அருகில் இருந்து தன்னுடைய திருச்சபைக்காக பரிந்துரைத்து பேச வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். அன்னாருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றியை அவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. ஆமேன்.